திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து ஊர்வலம். திண்டுக்கல் வடக்கு மேட்ராசக்காப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் சிலுவத்தூரோடு அருகே இருந்து பால்குடம் ஊர்வலமானது மேட்ராசக்காப்பட்டி, ஒய்யமார்பட்டி போன்ற பகுதிகளில் பால்குடம் ஊர்வலமாக சென்று மீண்டும் திருக்கோவிலை வந்தடைந்தது. பால்குடம் எடுத்த பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் ஆடி பாடி கோவிலுக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலினால் சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். என்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா, பழம் நீ அப்பனே முருகா, ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே